அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசினுடைய கடன். எவ்வளவு கடன்? இதையா ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதா? தேர்தலுக்கு முந்தைய நீங்கள் 10.5 லட்சம் கோடின்னீங்க. இப்போ கூட தாவேக அரசு 13.5 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்கு, 13 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு பேச வந்துட்டியா அப்படின்னு உங்கள் உள்மனசு பேசுறது எனக்கு தெரியுது. ஆனால் அது இல்லை. இது இப்போ இந்த 2 மாதங்களில் தாவேக அரசு வாங்கிய கடனை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க நம்ம தெளிவாக பேசுவோம். இப்போ 3 மாதங்கள் நிறைவடையும் நிலையில் தாவேக அரசு இருக்குது. இதுக்குள்ளே அவங்க வாங்கிய கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி. 20,000 கோடி என்னையா பண்ணீங்க, அப்படி என்னதாயா நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அப்படி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடியும் பண்ணலை. அதையும் நாங்கள் திமுக அரசு மாதிரி நாங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காது. நாங்கள் அனைவருக்குமான 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள அத்தனை விவசாயிகளுடைய கடனையும் தள்ளுபடி பண்ணுவோன்னு நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூறினாங்க, எங்கே தஞ்சாவூரில். ஆனால் அவங்க செஞ்சது என்ன? அப்புறம் ஒவ்வொரு லிஸ்ட்டு போட்டாங்க. குறு விவசாயி, சிறு விவசாயிகளுக்கு 50,000, 5,000, 10,000, 70,000 சொல்லி கணக்கு போட்டு ஒரு விவசாயிகளை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அப்புறம் எப்படி 20,000 கோடி வந்துச்சு ஐயா? ஓகே, அதுலேருந்தும் ஒன்றும் இல்லை. நம்ம வடிவேல் காட்டுற மாதிரி 2 பாக்கெட்டும் உருவி காட்டிட்டு போயிட்டாரு, ஓப்பன் பண்ணி காட்டிட்டு போயிட்டாரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க? 200 யூனிட்டு மின்சாரம் இலவசம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத தான் செய்வோம், திமுக மாதிரி சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காது அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் அதுலேயும் வச்சாரு ஒரு ஆப்பு. எவ்வளோ பெரிய ஆப்பு? பெரிய ஆப்பு தூக்கி சொறி விட்டார். 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நாங்கள் 200 யூனிட்டு கரண்ட் ஃப்ரீயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ குளறுபடி இருக்குங்கிறது நிறைய இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வந்திருக்கு. முழுசாக வரட்டும், நம்ம அதை பற்றி பேசுவோம். அடுத்து தாய்மாமன் சீர். பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் செய்வேன்னு சொன்னார். அதையாவது செஞ்சீங்களா? இல்லை. அதுலேயும் என்ன பண்ணிட்டீங்க? அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாய்மாமனாக நான் இருப்பேன், மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் தாய்மாமன் இல்லை என்று பகிரங்கமாக அறிவிச்சு. அது இன்னும் நடைமுறைக்கு இன்னும் வரல. இவ்வளவுதான் இவங்க பண்ண செயல்பாடு. வேற என்ன பண்ணியிருக்காங்க? சிங்கப்பெண் திட்டம் சொல்லுவீங்க. இந்த தம்பிங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? சிங்கப்பெண் திட்டம் பண்ணியிருக்காருல்ல, அப்புறம் என்ன? அது என்ன பண்ணீங்க? ட்ரெஸ்ஸு கொண்டு அவங்களே வாங்கிக்க சொல்லிட்டீங்க. அதில் என்ன செலவு பண்ணீங்க? 20,000 கோடி எங்கே போச்சு? வட்டி கட்டணும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே இருந்த அரசு கடன் வாங்கி வச்சுட்டு போயிடுச்சு, அதுக்கான வட்டியை கட்டணும். அந்த நோனாட்டம் கூட தெரியாமல் எதுக்கு ஆட்சிக்கு உண்ட? 10 லட்சம் கோடி இருக்குன்னு அறிவிச்சிட்டு போனால. முந்தைய ஆட்சியாளர்கள் அறிவிச்சாங்களா இல்லையா? அறிவிச்சாங்க. தெரியுமா தெரியாதா? இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், இந்த கடனை அடைச்சி மக்களுக்கு எப்படி நான் பயன்படும் வகையில் நான் நலத்திட்டங்களை செய்வேன் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் தானே தலைவனாக இருக்க முடியும். எதை நம்பி ஓட்டு போட்ட? தமிழக மக்களை பார்த்து நான் கேட்குறேன், எதை வச்சு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? கடனை பூரா அடைச்சிருவாரு, மக்கள் சந்தோஷத்தில் திளைச்சி போவாங்க, மகிழ்ச்சி எல்லாம் பொங்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அப்படின்னு நினச்சி போட்டிங்களா? இல்லை அவர் உங்களுக்கு சொன்னாரா? நான் பொருளாதாரத்தை இப்படி ஈட்டுவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவும் இல்லை. கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்ட. அனுபவி மக்களை தான் சொல்லணும். அனுபவி என்ன செஞ்சிருக்கீங்க இதுவரையும்? இப்போ 2 மாதங்களுக்கு 20,000 கோடினா ஒரு ஆண்டுக்கு எத்தனாயிரம் கோடி வரும்? 1 லட்சம் கோடியை தாண்டிடும். ஆக மொத்தம் நீங்கள் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது திரும்பவும் 5 லட்சம் கோடி வந்துடும். வட்டி எவ்வளோ கட்டுவீங்க? இப்பயே 14,000 கோடி கட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோலாம் கட்டுவீங்க சொல்லுங்க? என்ன செய்வீங்க? மக்கள் என்ன நிலையில் இருப்பாங்க? எதை பற்றியும் வாய் திறக்கிறது இல்லை முதலமைச்சர். அமைதியாக இருந்தால் நாங்கள் உசுப்பேத்துறோன்ட்டோம், முன்னும் கடுப்பேத்துறோன்ட்ட கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். அதுலேயும் எங்கள் ஆள் சைலண்டாக எங்கள் முதலமைச்சர் செய்வார். எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டார், அமைதியாக எந்த வதையும் செஞ்சிருவார் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கான் சில பேர். இவங்களாம் அரசியல் புரிதலே கிடையாது. எந்த விதத்தில்
கடன் அடைப்பேன், எப்படி தொழில் தொடங்குவேன், இத்தனை 53 லட்சம் பேர் இருக்கான், அவனுக்கு வேலை எப்படி கொடுப்பேன்னு கேட்டால் நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. மருத்துவக் கல்லூரிகளை தூக்கி கொடுத்துட்டீங்க, 152 இடமோ 142 இடமோ தூக்கி கொடுத்துட்டீங்க, அது போயிருச்சு ஆந்திராவுக்கு. எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அதை கேட்டால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சட்டத்துறை அமைச்சர், ஏன் மருத்துவ படிப்பு மட்டும்தான் படிப்பா, நம்ம ஏன் பிளம்பரு, கார்பெண்டரு, குயவர் இந்த வேலைலாம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்குற கேள்வியெலாம் நியாயமானது தான், அதுவும் வேலை தான். அதை நம்ம அதை தொழில் அந்த வேலைகளையோ தொழிலையோ நம்ம குறை சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ஒரு அத்தியாவசியம் தேவையான ஒன்று தான், இல்லை நம்ம மறுக்கல. எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு எல்லாமே தேவையானது தான். ஏன்னா நாளைக்கு ஏஐ வந்துடும், அந்த வேலை இருக்குது, அதுக்கெல்லாம் தேவை என்ன, இந்த வேலைகள் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா. திடீர்னு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி செய்யுங்க அப்படி செஞ்சுக்கலாம், உங்கள் தேவைக்கு என்ன, நீங்களாம் அமைச்சர் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கணுங்கிற மாதிரி பேசுவீங்க. இதே நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்கள் ஆரம்ப காலங்களிலே சொல்லியிருந்தார், தேர்தலுக்கு முந்தைய சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? விவசாயத்தை அரசு பணியாக்குவேன், அங்கங்கே மாவட்டங்கள் தோறும் தொழிற்சாலைகள் அமைப்பேன், மாட்டு பண்ணைகள் அமைப்பேன், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேலை கொடுப்பேன். அப்போ சிரிப்பு கதையா சொல்கிறாரியா அப்படின்னு சொன்ன நீ இன்னைக்கு கார்பெண்டராவோ பிளம்பராவோ ஏன் ஆகக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதை எப்படி ஏற்றுக்கிறது சொல்லுங்கள்? அப்போ உண்மையை சொன்னால் கசக்குது, போலியாகவும் ரீல்ஸாகவும் போட்டால் இவன் ரசிக்கிறான். மாடு மேய்க்க சொல்கிறார் சீமான்னு சொன்னான். இப்போ விஜய் அவர்கள் கார்பெண்டர் வேலை பார்க்க சொல்கிறாரு, தச்சு வேலை எல்லாரையும் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா? பிளம்பிங் வேலை எல்லாரையும் பிளம்பராக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி தான் சொல்லணும், வேறு வழி. ஏன்னா சீமான் மாடு மேய்க்க சொன்னார், திரு ஜோசப் விஜய் அவர்கள் கார்பெண்டராகவும் பிளம்பராகவும் சொல்லி சொல்கிறாங்க, அங்கே தான் பொருளாதாரம் இருக்குங்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லவா? உருட்டலாமா? அந்த வேலை இழிவான வேலை இல்லை, அதை நம்ம சொல்லலை. அப்போ விவசாயம் இழிவான வேலையா அப்படின்னு கேட்டால் அதை விட உயர்ந்த வேலை. ஆனால் அதை செய்யறதை பார்த்து சிரிச்சா, இதை செஞ்சால் நீ ரசிக்கிற, அப்படி தானே? என்னையா இது? இந்த கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை இந்த இந்த நீங்கள் அறிவித்த திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? 2 மாதத்துலேயே 20,000 கோடி வாங்கிறீங்களே, சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுப்பீங்களே, எப்படி கொடுப்பீங்க? இப்பயே இவ்வளோ கடன், இன்னும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றலை, அதுக்குள்ளேயே இப்படி 2,500 ரூபா கொடுப்பீங்களா, அதை எப்போ போடுவீங்க? அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு, திமுக அரசு உடனே கொடுத்துட்டாங்களா, அப்புறம் நீ எதுக்கு மாற்றம்னு வந்த? என்னத்துக்கு வந்த மாற்றம்னு எதுக்கு சொன்னால் செய்யணும்ல, சொல்கிறது தான் செய்வோம், சாத்தியமானதை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். என்னத்தை நொட்டிக்கிட்டு சாத்தியமானதை மட்டும் நீங்கள் பேசுனீங்க? எது சாத்தியமானது? 6 சிலிண்டர் கொடுக்குறது சாத்தியமானதா? இன்றைக்கி 20,000 கோடி கடன் வாங்கி வச்சுருக்கீங்களா, சாத்தியமானதா? சொல்லுங்கள் ஐயா, முதலமைச்சர் ஐயா சொல்லுங்கள். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கடனா? 5 ஆண்டுக்கு நீங்கள் 5 லட்சம் கோடி வாங்கி வச்சுருக்கு, அனுபவிக்கிறது யார்? நீ போயிடுவீங்க. உங்களுக்கு என்னையா 800 கோடி 9,000 கோடி சொத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களை மாதிரி ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தானே பிரச்சனை. நாங்கள் எங்கே போவோம்? எதை நோக்கி போவோம்? எதை நோக்கி ஓடுவோம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, ஃபஸ்ட்டில் மக்களை பார்த்து பேசுங்க. மக்களுக்கு ஒரு பத்திரிகையாளரையோ எதையோ சந்தித்து வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் இருந்தால் கூட அதில் ஒரு பேட்டி கொடுங்க. நான் இப்படி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன், இங்கே முட்டு கொடுக்குற முட்டா பயலுக்கு பூரா ஒரு வார்த்தை கேளுங்கடா. ஐயா, இந்த கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம், நம்ம எப்படி நம்ம தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கேளுங்கடா. எவனாவது கேளுங்கடா, சொல்லுங்கடா. இப்படி பண்ணுறீங்களம்மா, இதில் முட்டு கொடுக்க சீமானை நொட்டுறதுக்கு மட்டும் வந்துடுறீங்களே, எதுக்கு சீமானை நொட்டுறீங்க? ஆட்சியாளரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆளே கிடையாது. அப்புறம் சீமானையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க. வலைதளங்களை பூரா சீமான்னு கத்துறான். இவனுங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அரசாங்கத்தை கேள்வி கேளுங்கடா. என்ன வச்சிருக்காரு திட்டம்? என்ன வச்சிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள்? என்ன திட்டம் வச்சிருக்காரு? அந்த 10.5 லட்சம் கோடி, 13.5 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி, இப்போ இதோட 13.5 லட்சம் கோடி, இதை எப்படி அடைப்பார்? எப்படி மீட்டு கொண்டு வருவார்? அப்பப்போ ரீல்ஸ் போடுறதும், அப்பப்போ மடமாற்றி விடுறதும் மக்களை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளங்களில் இயங்குகிற அத்தனை தம்பிமார்களும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. விஜய் ப்ரொஃபஷனல் இஸ் நடிகர். அவருடைய வேலை நடிப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்ப்பது நடிப்பு மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது செயல்பாடை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை விட முட்டாள் உலகத்திலே கிடையாது. என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், ஒரு போராளியோ ஒரு சமூக அக்கறை உள்ளவன்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான அக்கறை இருக்கும். நம்ம எப்படி நடிக்கலாம், எதை எப்படி சீன் போடலாம், அதை தான் பார்ப்பார்.
வேற என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்க? வேற என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க? என்ன மாற்று சிந்தனை இருக்கு? இல்லை யாராவது அமைச்சர்கள், அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க வழி நடத்துவாங்க. இப்போ எங்க மாத்துறீங்க? தலைமைச் செயலகத்தை மாத்திட்டா எல்லாம் முடிஞ்சிடும். பொட்டு வைக்கிறது, கோயிலுக்கு போறது, யாகம் பண்றது, இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு முதலமைச்சர் மக்களை பத்தி எப்படி சிந்திப்பார் நீங்க நம்புறீங்க? எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த 20,000 கோடிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா இன்னைக்கு அரிசி விலைலாம் எவ்வளவோ ஏறி போச்சு. மளிகை ஜாமான் எல்லாமே விலையேற்றத்துக்கும் அரசுக்கும் என்ன பண்ணுவாங்க? இவன் ஒரு கூறுகட்ட குக்கர், இவன் சும்மா பேசுறாங்க, இவன் ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசுறான்னு நினைச்சுன்னா உன்னை விட அறிவார்ந்தவன் எவனுமே இல்லைப்பா அப்படிதான் சொல்லணும். வேற என்ன சொல்ற? ஏன்னா ஒரு அரிசி விலை ஏறினதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லைம்ப. அவர் என்ன பண்ணுவாரும்ப? பஸ் கட்டணம் ஏறிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரும்ப? டீசல் விலை ஏறிச்சுன்னா அவர் என்ன, நாடு என்ன பண்ணும்ப? எல்லாத்துக்கும் அவங்களே குறை சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீனே செய். உங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. சில புரிந்த, சில யோசிக்கிற, அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்கு என் வீடியோ போனால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க பார்த்தா போதும். இந்த யோசனையே இல்லாத, எதை பற்றியும் கவலையே இல்லாத, மண்சோறு சாப்பிட்டுக்கிட்டு, பாலாபிஷேகம் பண்ணிட்டு, கட் அவுட் வச்சுக்கிட்டு, போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, தலப்பாயில் துண்டு கட்டிக்கிட்டு, துண்டை சுற்றிக்கிட்டு போகிற தம்பிகளுக்கு இது தெரியாது. அவர்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் உணர மாட்டார்கள். அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அடுத்த தலைமுறை அழிந்தாலும் கவலைப்பட மாட்டார்.